நான் சொல்றதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு அழகான மான்குட்டி, யார் வம்புக்கும் போகாம ஒரு ஓரமா நின்றுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு புல்லு சாப்பிட்டு இருக்கீங்க. அப்ப திடீர்னு ஒரு சிங்கம் வந்து உங்களை அடிக்குது, கழுத்தோட கடிச்சு உங்களை கொன்னு அங்கேயே சாப்பிடுது. இந்த கதையில யாரு வில்லன்? அந்த சிங்கம் தானே. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க பாட்டுக்கு ஓரமா நின்னுட்டு புல்லு சாப்பிட்டு இருந்தீங்க, அந்த சிங்கம் தான் உங்களை வந்து அடிச்சது. சோ நீங்க இன்னசென்ட், அந்த சிங்கம் தான் வில்லன், ரைட்டா? இப்போ இதே ஸ்டோரியை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. நீங்க இப்போ புல்லு கிராஸ், நீங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கீங்க. அப்போ ஒரு மான் வந்து உங்களை கடிக்குது. உங்க அப்பா அம்மா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுருது. உங்களையும் கடிச்சு வேரோட புடுங்கலான்ட்டு வரும்போது தெய்வம் மாதிரி ஒரு சிங்கம் வருது. வந்த சிங்கம் உங்களை கடிச்சிட்டு இருக்கிற அந்த பயங்கரமான மான கழுத்தோட கடிச்சு சாவடிக்குது. கிராஸா இருக்கிற உங்களோட உயிரை காப்பாத்துது. இந்த கதையில யாரு வில்லன்? சிவனேன்னு நீங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் போது உங்களை வந்து கடிச்சு சாப்பிட பார்த்த அந்த மான் தானே வில்லன். அந்த மானை அடிச்சு உங்களை காப்பாத்தின சிங்கம் உங்களுக்கு ஹீரோ, கடவுள். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. சிங்கத்துக்கு மான் வேணும், மானுக்கு புல்லு வேணும், புல்லுக்கு சாயல் கடியில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வேணும். இந்த செயின்ல நீங்க எங்க இருக்கீங்களோ உங்களுக்கு மேல இருக்கிற உங்களோட வில்லன். இந்த உலகத்துல குட் அண்ட் ஈவல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒன்லி சர்வைவல் தான். அவனோட சர்வைவலுக்கு அவனோட ஆசைக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த சர்வைவல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அதுக்கு மொராலிட்டி எல்லாம் தெரியாது, எது சரி எது தப்புனெல்லாம் புரியாது. அதை பொறுத்த வரைக்கும் சர்வை பண்ணணும். இன்னும் ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஆச்சு அதிகமா சர்வை பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணும். சோ நம்ம இங்க உட்காந்துட்டு ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டான், ஐயோ இவ இப்படி பண்ணிட்டான், இது சரியே கிடையாது அப்படின்னு பேசுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் சர்வைவலுக்கு அவனால என்ன பண்ண முடிஞ்சாலும் பண்ணுவான். நம்ம சர்வைவலுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி ஆகணும். நான் முன்னாடி சொன்ன கதை கூட ஜோக் கிடையாது. எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்னு ஒரு பார்க் இருக்குது. அங்க வந்துட்டு முதல்ல கார்னிவோரஸ் அனிமல்ஸ் இல்லாம வெறும் ஹெர்பிவோரஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதுக்கு போயிட்டு எல்லா புல்லையும் சாப்பிட்டதுனால அந்த ஏரியாவே ஃபுல்லா ஒரு மாதிரி ட்ரையா இருந்திருக்கு. அதுக்கு அந்த பார்க் என்ன பண்ணாங்க தெரியுமா? கொஞ்சோண்டு உல்ஃப் கொண்டு வந்து உள்ள விட்டாங்க. அந்த உல்ஃப் வந்து கொஞ்சம் ஹெர்பிவோரஸ் அடிக்க ஆரம்பிச்சதையுமே அந்த ஏரியாவே பசுமையாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த கிராஸுக்கெல்லாம் இந்த ஓநாய்கள் வந்துட்டு ஒரு பாதுகாவலன் தானே. ஏதாச்சும் ஒரு ஹெர்பிவோரஸ் வந்துட்டு அந்த புல்லை கடிக்கும் போது ஓனாய் பாதுகாவலரே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு பிளான்ஸ் எல்லாம் வேண்டிக்கும் இல்ல. சில பிளான்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணுமாமா. ஏதாச்சும் ஒரு அனிமல் வந்துட்டு அதை கடிக்கும் போது, சோ தட் அந்த ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி கார்னிவோரஸ் அங்க வந்து இதுகளை கடிக்கிற ஹெர்பிவோரஸை சாப்பிட்றதுக்கு. இதை கேட்கும் போது எனக்கு வந்துட்டு வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு வாவ் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸுக்கும் எல்லா பிளான்ஸுக்குமே நம்ம வில்லன் தான். புல்லு, செடி, மரம், சிங்கம், புலி, மாடு, பன்னி, ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே ஹியூமன்ஸ் வில்லன் தான். பட் உன் வீட்டுக்கு நீ ஹீரோ தான்.